மாலை இருள் மெதுவாக ஆலயத்தை சூழ்ந்தது. வானில் நட்சத்திரங்கள் ஒன்றொன்றாக மின்னத் தொடங்கின. தீபங்களின் ஒளி கல் மண்டபத்தில் தங்க நிறமாக பரவியது. டங் 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 ஆலய மணி ஒலிகள் எழுந்தன. அந்த ஒலி காற்றில் கலந்து ஒவ்வொரு இதயத்தையும் தொட்டது. பூசாரிகள் 4 கால பூஜைக்கு தயாரானார்கள். தூபத்தின் மணம், மந்திரங்களின் ஓசை, பக்தர்களின் அமைதி அனைத்தும் சேர்ந்து அந்த இடத்தை ஒரு தெய்வீக உலகமாக மாற்றியது. அனன்யா தனது தம்பி ஆதித்யாவுடன் நந்தியார் அருகே அமர்ந்தாள். அவளின் கண்களில் ஒரு சின்ன சந்தேகம். இந்த இரவில் சந்தோஷமும் இருக்கிறதா என்று மெதுவாக கேட்டாள். நந்தி புன்னகைத்தார். ஆம் குழந்தையே, இது ஆனந்தத்தின் இரவும் கூட. அவர் தொடர்ந்தார். இந்த நாளில்தான் சிவபெருமான் மற்றும் தேவி பார்வதியின் திருமணம் நடைபெற்றது என்று புராணங்கள் கூறுகின்றன. இது ஒரு திருமணம் மட்டுமல்ல, சிவனும் சக்தியும் ஒன்றாகும் தருணம். உலகம் சமநிலையை அடைந்த நாள். அந்த வார்த்தைகள் குழந்தைகளின் மனதில் ஒலித்தன. அப்போது டங் 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 என்று ஆலய மணி ஒலிகள் எழுந்தன. முதல் கால பூஜை தொடங்கியது. பால் அபிஷேகம். வெள்ளைப்பால் சிவலிங்கத்தின் மேல் வழிந்தது. இது அகங்காரம் கரைய என்றார் நந்தி. அடுத்தது தயிர் அபிஷேகம். ஆசைகள் அடங்க. நெய் அபிஷேகம். கோபம் அமைதியாக. பன்னீர் அபிஷேகம். அறியாமை நீங்க. ஒவ்வொரு அபிஷேகத்திலும் குழந்தைகளின் மனமும் சுத்தமாகும் போல இருந்தது. இரவு ஆழ்ந்தது. மந்திர ஓசை மேலும் மென்மையாகியது. நந்தியாரே, நான் எப்படி சிவனுக்கு பூஜை செய்யலாம்? நந்தி புன்னகையுடன், பெரிய பொருட்கள் தேவையில்லை குழந்தையே. இந்த வில்வ இலை போதும். இதன் 3 இலைகள் மனம், சொல், செயல், தூய்மையை குறிக்கும். அன்போடு இதை லிங்கத்தின் மேல் வை. அதுவே சிவனுக்கு மிகவும் பிடித்த பூஜை. ஆதித்யா கண்களை மூடி பக்தியுடன் இலையை சமர்ப்பிக்கிறான். அப்போது நந்தி மெதுவாக சொன்னார். அதே இரவில் சிவபெருமான் கௌரி தாண்டவம் ஆடியதாக நம்பப்படுகிறது. அனன்யாவின் கண்கள் பெரிதானது. அழிவா அது? நந்தி சிரித்தார். இல்லை, அது அழிவின் சின்னமல்ல, அது மாற்றத்தின் சின்னம். பழைய பழக்கங்களை விட்டுவிட்டு புதிய மனிதனாக மாறும் அழைப்பு. ஆதித்யா அமைதியாக இருந்தான். அவன் தனது கோபம், சோம்பேறித்தனம், சின்ன சண்டைகள் அனைத்தையும் நினைத்தான். நானும் மாற முடியுமா என்று அவன் மனதில் கேட்டான். திடீரென ஆலய மணி மீண்டும் ஒலித்தது. அந்த ஒலி அவனுக்குள் பதிலாக வந்தது போல இருந்தது. அவன் கண்களை மூடி மெதுவாக சொன்னான், இந்த இரவு என்னை மாற்ற வேண்டும். 4ஆம் கால பூஜை முடிந்தது. விடியல் வெளிச்சம் வானத்தில் தோன்றியது. காற்று குளிர்ந்தது. பறவைகள் கீச்சென்று பாடின. அந்த இரவு முழுவதும் ஆதித்யாவின் மனதில் பக்தி ஒரு பழக்கமாக மாறத் தொடங்கியது. அனன்யா சிரித்தாள். அவளும் அமைதியை உணர்ந்தாள். நந்தி சிலை மீது விழுந்த சூரிய ஒளி அவரின் புன்னகையை இன்னும் பிரகாசமாக்கியது. அந்த நாள் அவர்கள் உணர்ந்தார்கள். சிவராத்திரி என்பது ஒரு விழா மட்டுமல்ல, ஒரு மாற்றம், ஒரு ஆனந்தம், ஒரு புதிய தொடக்கம். உள்ளங்கள் மலரட்டும், இல்லங்கள் மகிழட்டும்.